إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي بتقوى الله அளவில்லா கருணையாளர் நிகரெல்லாம் முடியும் அல்லாஹ்வின் பெயரில் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லடியார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் நிலவெற்றும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மீய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கின்ற மாதங்களில் ஒன்றான துல்கஅதா மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து வர இருக்கக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். அதுவும் அல்லாஹ் புனிதமாக்கிய மாதங்களில் ஒன்று. வருடத்தில் அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை ஏற்படுத்தி அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் புனித மாதம் என்று தேர்ந்தெடுத்து அந்த 4 மாதங்களை தொடர்ச்சியாக வர செய்திருக்கிறான். அதன் அடிப்படையில் துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதற்கு பிறகு ரஜப் என்கிற மாதம், இந்த 4 மாதமும் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்டிருக்கின்ற மாதம். புனித மாதம் என்று சொன்னால் எல்லா மாதங்களை விட சிறப்புமிக்க, சிறப்புப்படுத்த வேண்டிய, சிறப்பான அமல்களை நிறைவேற்ற வேண்டிய மாதங்கள் என்பதுதான் அதற்கான பொருள். அதே போன்று அந்த மாதத்தில் போர் விலக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் இந்த மாதத்துடைய சிறப்புகளில் ஒன்று. அப்படிப்பட்ட புனித மாதமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதத்திலே நாம் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இபாதத்தில் ஒன்றான ஹஜ் என்கிற மாபெரும் இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆயத்தமாகக்கூடிய, அதற்கென்று தங்களை தயார்படுத்திக் கொண்டு பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற ஒரு காலகட்டம். அத்தோடு ஹஜ்ஜில் கலந்து கொள்ள முடியாதவர்கள், ஹஜ்ஜை நிறைவேற்ற வாய்ப்பு பெறாதவர்கள், ஏனென்றால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா எல்லோர் மீதும் அதை கடமையாக்கவில்லை. வஅலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, மனிதர்கள் மீது ஹஜ் என்கிற கடமை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் ஆலயத்தை அவர்கள் ஹஜ் என்கிற இபாதத்தின் மூலம் தரிசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மன் இஸ்ததா இலைஹி சபீலா என்று சொல்கிறான். யார் அதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ. அப்படியானால் எல்லோர் மீதுமான கடமையாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நம் மீது சுமத்தவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தின் 5 கடமைகளில் ஒன்று என்றாலும் கூட அந்த கடமைகள் சிலருக்கு அது கடமையாகும், சிலருக்கு அது கடமையாகாது. அதன் அடிப்படையில் பொருளாதார வசதி, ஆரோக்கியம், பயணச்சூழல், பயண சாத்தியம் என்பதெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அது கடமை. இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஏறத்தாழ ஒரு 42,000க்கு மேற்பட்ட ஹாஜிகளுக்கு அந்த வாய்ப்பு பறிபோயிருக்கிறது. அது பயண சூழல் இல்லை என்கிற காரணத்தினால் மறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட இதை பொறுத்தவரையில் அவர்கள் அதற்காக முயற்சித்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல, நன்மை வழங்கப்படக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய முயற்சியை மேற்கொண்டார்கள். அதற்கான சூழல் அமையாமல் போனதன் காரணமாக அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. எனவே அவர்களுக்கு அதில் எந்த விதத்திலுமே பாதிப்பை தருகின்ற ஒன்றல்ல.
அதே நேரத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிற, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான வசதி இல்லாதவர்களை பொறுத்தவரையில் இந்த ஹஜ் என்கிற இபாதத்துடைய கிரியைகளில், அமல்களில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள், ஹஜ்ஜிற்கு செல்லுகின்றவர்களுக்கு தனியான பலிப்பிராணி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஹதி என்று சொல்வார்கள். ஹதியை பொறுத்தவரையில் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பலிப்பிராணி. ஹஜ்ஜிற்கு செல்லுகின்றவர்கள் ஹஜ்ஜிலே சென்று உதுஹியா கொடுப்பது இருக்கிறது அல்லவா, அதற்கு பேர் சொல்வது என்று சொன்னால் அல் ஹதி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஹஜ்ஜிற்கு செல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் உதுஹியா, குர்பானி என்கிற பெயரில் என்ன செய்வாங்க, உதுஹியாவில் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை அறுப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற சுன்னவாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வருடமும் ஹஜ்ஜிற்கு செல்லவில்லை, ஹஜ்ஜில் சென்று குர்பானி கொடுக்கவில்லை, உதுஹியா அதாவது ஹதியை நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் தபஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபஷைனி அம்லஹைனி, இரண்டு கொளுத்த கொம்புள்ள ஆட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, உதுஹியா கொடுத்தார்கள் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அது ஒரு சுன்னாவான ஒரு அமல். இந்த குர்பானுடைய விஷயத்தில், அதாவது உதுஹியா ஹஜ்ஜிற்கு செல்லாதவர்கள் நிறைவேற்றுகின்ற பலி, இதை பொறுத்தவரையில் இதனுடைய ஹுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில அறிஞர்கள் இதை வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாஜிப் என்றால் கட்டாயம் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு அமல். ஆனால் பெரும்பான்மை அறிஞர்கள் இது வாஜிப் அல்ல, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்கிற நிலையில் அதை சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமலை நம்மில் யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏன் இது போன்ற கருத்து வேறுபாடு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உம்முடைய ரப்பிற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகை நிலைநாட்டுங்கள், மேலும் அறுத்து பலியிடுங்கள். இந்த அறுத்து பலியிடுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி தொழுமான் அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதுபோன்று அறுக்க வேண்டும், பலிப்பிராணியை பலியிட வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் என்கிற அடிப்படையில் அது வாஜிப் என்று சில அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து அந்த சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, மன் கான லஹு ஸஅத்துன் ஃபலம் யுதஹி ஃபலம் யக்ருபன்ன முஸல்லானா, யாருக்கு வசதி இருந்து அவர்கள் உதுஹியாவை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்ற இஸ்லாம் கூறிய செய்தி சுனன் இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது பலவீனமான செய்தி. அதை பலவீனம் என்று அறிந்து கொள்ளாதவர்கள் மேற்கூறிய வசனத்தின் அடிப்படையில் உதுஹியா என்பது வாஜிப் தான், கட்டாய கடமைதான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொரு சாரார் அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்கிற காரணத்தை சொல்லியும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராத யுலஹிய, உங்களில் யார் உலுஹியா கொடுக்க நாடுகிறாரோ, ஃபல் யும்சிகன்ன மின் ஷஅரிஹி வ அல்ஃபாரி, அவர் என்ன செய்ய வேண்டாம், ஃபலா யும்சிகன்ன மின் ஷஅரிஹி வ அல்ஃபாரி, அவர் தன்னுடைய தலைமுடியை கத்திரிக்க வேண்டாம், அதே போன்று நகங்களை வெட்ட வேண்டாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அப்போ இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது, யார் விரும்புகிறாரோ, யார் நாடுகிறாரோ. அப்போ எல்லோருக்கும் கட்டாயமான ஒரு செயலாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க, யார் நாடுகிறார்களோ விரும்புகிறார்களோ என்று சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் என்கிற அடிப்படையில் இந்த அமலை எப்படி பார்க்கிறோம், சுன்னா முஅக்கதா. இன்னும் சொல்லப்போனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் உதுஹியாவை நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கைக்கு, நபி ஸல்லல்லாஹுடைய காலகட்டத்திற்கு பிறகு உதுஹியா கொடுக்கவில்லை. 2 வருடம் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த 2 வருடமும் அவர் யாராக வாழ்ந்திருக்கிறார், ஹலீஃபாவாக வாழ்ந்திருக்கிறார். அதன் காரணமாக எங்கே இந்த வருடம் அடுத்த வருடம் என்று அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஒரு தொடரான அமலாக செய்திருந்தால் மக்கள் இதை கட்டாயம் என்று எடுத்துக்கொள்வார்களோ என்று அஞ்சி என்ன செஞ்சாங்க, அதை கொடுக்காம தவிர்த்து கொண்டார்கள். யாரு, அபூபக்கர் அவர்கள். அப்போ இதுவும் நமக்கு என்னது, ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் உதுஹியா என்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பதுதான் அதற்கான சரியான நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதன் அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொன்னால் நம்ம யாருக்கெல்லாம் முடியுமோ அதை செய்ய வேண்டும். முடிகின்றவர்கள் அந்த சுன்னாவை என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது, உதாசீனம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஒரு அமலை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அந்த அமல் நமக்கு
அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை நாடி இபாதத்தாக நிறைவேற்ற வேண்டிய ஒன்று, அதை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கான கூலி நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும். அந்த கூலியுடைய பலனை நாம் மறுமையில் கண்டுகொள்வோம். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம், எந்த ஒரு நன்மை செய்தாலும் அதற்கு நமக்கு என்ன இருக்கு, அல்லாஹ்விடத்தில் அதற்கான பிரதிபலன் இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய அமல்களை இந்த இலக்கோடு தான் அமைத்துக் கொள்ளுவார்கள், அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற போது இது ஒரு சுன்னா மோக்கதா, எனக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அப்படி உள்ளவர்கள் என்ன செய்யணும், அதை நிறைவேற்றுவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். அதை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, சாக்கு போக்குகளை தேடக்கூடாது. காரணம், இந்த அமலை ஒரு சமுதாயம் நிறைவேற்றாமல் போனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை தவிர்த்ததன் காரணமாக, நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக பாவிகளாக கருதப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலை இது போன்ற அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு விதமான அமல்கள் வழக்கொழிந்து போய்விட்டது, செயலில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு கிடைத்திருக்கிற அமலையும் கூட நாம் என்ன செய்கிறோம், செயல்படுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோமே ஆனால் அதுவும் பறிக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருந்து கொண்டிருக்கிறதை உணர்ந்து கொண்டு அமல்களை நமக்கு கிடைத்த அளவுக்கு, வாய்ப்பு கிடைக்கும் அளவிற்கு நாம் என்ன செய்யணும், அதை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆர்வப்பட வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம இந்த உபஹியாவுடைய விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சட்டங்கள், அதே போன்று நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற சில மார்க்கத்தின் ஷரியாவுடைய வரம்புக்கு முரணான சில விஷயங்கள், அதை குறித்த சில நினைவூட்டல்களை நாம் இங்கே வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன, அதை திருத்திக் கொண்டு நம்முடைய இபாதத்துகளை நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்வதற்காக. அன்பானவர்களே, இபாதத்தை பொறுத்தவரையில் அது எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, அந்த இபாதத்தை அல்லாஹ்விற்காக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொன்னா, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உம்முடைய ரப்புக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்கள், அவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சொல்லி அல்லாஹ் இருக்கிறா, இதைத்தான் பிரகடனமாக ஒவ்வொரு நேரத்தில் நம்ம வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட இதுதான் நம்முடைய எண்ணமாக, நம்முடைய நிய்யத்தாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய அறுத்து பலியிடுகின்ற பலிப்பிராணி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்துமே அகிலங்களை படைத்திருக்கிற இரட்சகனாகி அல்லாஹ்விற்கே என்று நபியை நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதுதான் இபாதத்தின் போது நமக்கு இருக்க வேண்டிய எண்ணம், உணர்வு. தொழுகிறோம் யாருக்காண்டி, அல்லாஹ்விற்காண்டி. நோன்பு நோக்கிறோம் அல்லாஹ்விற்காண்டி. ஹஜ் செய்கிறோம் அல்லாஹ்விற்காண்டி. குர்பானி கொடுக்கிறோம் அல்லாஹ்விற்காண்டி. ஏனென்றால் குர்பானி என்பது எதற்காண்டி நிறைவேற்றப்படுகிறது, நமக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு அடியானாக இருந்து கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காண்டி தியாகம் செய்தார்கள். எந்த அளவிற்கு அந்த தியாகம் இருந்தது என்று கேட்டால், அல்லாஹ்விற்காண்டி தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னபோது அதையும் செய்வதற்கு அவர் முன்வந்தார். அதற்கு பகரமாகத்தான் அந்த கட்டுப்படுதலை அல்லாஹ் அறிந்து அதற்கு பிறகு இருக்கிறார் அவருடைய இடத்திலிருந்து அல்லாஹ் அதற்கு பகரமான ஒன்றை ஏற்படுத்திவிட்டு இதை அருங்கள் என்று ஒரு ஆட்டை அறுக்க சொன்னான். அதை அவர்கள் அல்லாஹ்விற்காண்டி அறுத்து பலியிட்டார்கள். இந்த செயல் எதை காட்டுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு அஞ்சி நடந்த ஒரு அடியாராக இருந்தார். அல்லாஹ்வின் மீதான அச்சம், அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற அந்த பண்பு எந்த அளவிற்கு அவரிடத்திலே தலை தோங்கியது, மிகைத்து காணப்பட்டது என்பதுதான் இந்த அவருடைய செயலுடைய வெளிப்பாடு. அப்படி உள்ள செயலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இது போன்ற இபாதத்துகளை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறுக்கின்ற பலிப்பிராணியின் இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அல்லாஹ்விற்கு தேவையற்றதும் கூட. அல்லாஹ் நாம் அறுக்கின்ற பலிப்பிராணியின் இரத்தத்தை கேட்கக்கூடியவன் அல்ல, அதனுடைய மாமிசத்தை கேட்கக்கூடியவன் அல்ல, அதில் அல்லாஹ்விற்கு ஒரு பங்கை நாம் ஒதுக்கக்கூடியவர்களும் அல்ல. அப்படி ஒரு பங்கு அதில் இல்லவே இல்லை. அப்போ எதற்காக இதை அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய இருக்கக்கூடிய தக்வா அல்லாஹ்வை சென்றடைகிறது. அறுக்கின்ற பலிப்பிராணி மாமிசம் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. உங்களுடைய தக்வா அல்லாஹ்வை அடைகிறது. தக்வாவை அடைவதற்காக வேண்டித்தான், நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிற தக்வாவை வெளிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த அமலை நாம் நிறைவேற்றுகிறோமே தவிர வேறு எதற்காக வேண்டியும் அல்ல. அப்படியானால்
நம்முடைய இபாதத் எப்படி இருக்கணும்? காலிசல் இல்லா, அல்லாஹ்விற்காக வேண்டி உளத்தூய்மையோடு கலப்படமற்றதாக பரிபூர்ணமான விதத்தில் இந்த அமலுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து நான் நிறைவேற்றுகிறேன் என்கிற அடிப்படையிலே அமல்கள் இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் பார்க்கின்ற காட்சிகள் என்ன? குர்பானியை கொடுக்கக்கூடியவர்கள் பகட்டை வெளிப்படுத்துவதற்காக அதை செய்கின்றவர்களாக சிலர் இருக்கிறார்கள். இன்னொரு வேதனைக்குரிய விஷயம், எந்த பக்தும் தொழுகைக்கு வரமாட்டார், வருடம் முழுக்க அவர் என்ன செய்ய மாட்டார், தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வரமாட்டார், தொழுகை இல்லை அவரிடத்துல. ஆனால் அவரும் என்ன செய்வார்? துல்ஹஜ் வந்துவிட்டால் குர்பானி கொடுப்பார். எதற்காக அவர் நிறைவேற்றுகிறார்? அல்லாஹ்விற்காக நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்தால் அவர் எல்லா நேரத்திலும் 5 நேர கடமையான தொழுகை முதன்மையாக நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாமிய ஷரியாவுடைய ஹுக்மிலே தொழுகை விடுகின்றவன் காஃபிர். காஃபிர் கொடுக்கின்ற குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காஃபிர் அறுத்தால் நம்ம உண்ணக்கூடாது கரியை. அப்போ அவருக்கு குர்பானி கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த குர்பானிக்கு முன்னதாக அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறான்? ஃபஸல்லி ரப்பிக்க, உங்களுடைய ரப்பிற்காக நீங்கள் தொழுங்கள். குல் இன்ன ஸலாத்தி, நபியே நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகை. அதற்கு பிறகுதான் குர்பானி. இதை நாம் நினைக்கிறோம், மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதை அறியாதவர்களா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். அதற்கு அடுத்தபடியாக இந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றுகிற போது இதிலே நாம் கவனிக்க தவறுகின்ற வேறு சில விஷயங்கள் என்ன என்று கேட்டால், இதனுடைய சட்டத்திட்டங்களை அறியாதவர்களாக இருக்கிறோம். குர்பானி பிராணியை பொறுத்தவரையில் 4 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக அந்த பிராணிகள் இருக்க வேண்டும். 4 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக குர்பானி பிராணி இல்லை என்று சொன்னால் அந்த குர்பானி பிராணியை அறுப்பதற்கு தோதுவானதல்ல. முதலாவது, அந்த குர்பானி பிராணியை பொறுத்தவரையில் அதற்கான வயது வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திற்கு 5 வயது என்றும் மாட்டுக்கு 2 வயது என்றும், ஆடு அதில் செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதம், வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம், இப்படி என்ன செய்யணும், இந்த வயதை பூர்த்தியானது மட்டும்தான் குர்பானி கொடுப்பதற்கு தோதுவானது என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம இந்த பனிப்பிராணியை அறுக்கிற போது அல்லாஹ்விற்கு அப்படி நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி, அவனுடைய பொருத்தத்தை நாடி அந்த அமலை செய்வதோடு அந்த அமல் பரிபூர்ணமான விதத்தில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்குரிய சட்டத்திட்டங்களை, வரம்புகளை அறிந்து கொண்டு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனுடைய வயது. இரண்டாவது, அந்த பிராணி எவ்வித குறைகளும் இல்லாததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்பவுண்டா யுஸீன ஃபில் அதாஹி, 4 பிராணிகள் உதுஹியா கொடுப்பதற்கு தோது இல்லாதது, பொருத்தமற்றது என்று நினைச்சாங்க. அதை கொடுப்பது ஏற்புடையதல்ல என்று 4 விதமான பிராணிகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் அவுரா பையினுன் அவுருஹா, கண் குருடானது, அந்த குருட்டுத்தன்மை வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. வல் மரீலத்து அல் பையினு மர்துஹா, நோய்வாய்ப்பட்டது, அது நோய் வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. வல் அர்ஜா பையினு தில்ஹா, முடமானது, அதனுடைய முடம் வெளிப்படையாக தெரிகிறது. 4வது சொன்னால் வல் அஜிஃபா அல்லதி லா தன்கி, மெலிந்து இறைச்சி இல்லாமல் காணப்படுகிற, சதைப்பிடிப்பு இல்லாமல் மெலிந்ததாக காணப்படுகிற பிராணி. இந்த 4 விதமான பிராணியும் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்புடையதல்ல. ஏன் இந்த 4 விதமான பிராணிகளை சொன்னார் என்று சொன்னால், ஒரு பிராணி இது போன்ற ஊனங்கள், குறைகள் உள்ளதாக இருக்குமே ஆனால் அது விலை குறைவாக கிடைக்கும். கண்ணு தெரியாத ஆடு, நொண்டி ஆடு அல்லது மாடு, நோயுற்ற மெலிந்த ஆடு மாடு, இதெல்லாம் என்ன செய்யும், விலை குறைவாக கிடைக்கும். இப்போ அல்லாஹ்விற்காக நம்ம ஒரு அமலை செய்கிற போது அந்த அமலை நாம் நிறைவேற்றுகிற போது நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக நிறைவேற்றுகிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறேன் என்கிற உள தூய்மை இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோம்னு சொன்னால் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பல் இல்ல தய்யிப. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்ன செய்தி, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானது எதையும் அன்றி அவன் அங்கீகரிக்க மாட்டான், தூய்மை இல்லாத எதையும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது எப்படி செய்யணும், அதில் எவ்வளோ அழகானது, எவ்வளோ சிறந்தது, எவ்வளோ நல்லது இருக்கிறதோ அதை கொண்டு செய்ய வேண்டும் அமல்களை. அப்போ அதன் அடிப்படையில் இந்த குறைகளற்றதாக பிராணிகள் இருக்கிறோம். இதன் அடிப்படையில்
காது அறுந்தது, அதே போன்று துளையிடப்பட்டது, இது போன்ற பிராணிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்படுது. காய் அடிக்கப்பட்டது, அதெல்லாம் கொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த குறைகளின் காரணமாக இந்த பிராணி மலிவு விலைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அப்போது அது விரும்பத்தகாத விஷயம். காரணம் என்ன? அதுவும் அங்கே பிராணிக்கான குறையாக மாறிவிடுகிறது. ஐபில்லாத, குறையில்லாத பிராணியை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளை மீறப்படுகிற விஷயமாக அது இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நம்ம நிபந்தனையில் 2 சொன்ன மூன்றாவது நிபந்தனை, குர்பானிக்கென்று எந்த பிராணியை நம்ம வாங்கியிருக்கிறோமோ, வைத்திருக்கிறோமோ, வளர்க்கிறோமோ, அதை விற்பனை செய்வது கூடாது. குர்பானி பிராணி குர்பானிக்கு தான். குர்பானிக்கென்று நம்ம ஈயத்தை வைத்து ஒரு பிராணியை வாங்கிட்டோம் சொன்னால் அதை என்ன செய்யணும்? குர்பானி தான் கொடுக்கணும். நம்ம வாங்கிட்டு வருவோம், வேற ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு 1000 2000 நமக்கு கூடுதலாக லாபம் தராரு, உடனே என்ன செய்யறது? வித்துடலாமா? அதுவும் கூடாது. ஏன் அது விலை போகிறது என்று சொன்னால் அது நல்லதாக இருக்கிறதுனால தான் விலை போகும். அப்படி உள்ள வியாபாரங்களை என்ன செய்யக்கூடாது? அந்த பிராணியில் நம்ம செய்யக்கூடாது. பிராணியின் வியாபாரம் செய்யக்கூடாது, அதோட இறைச்சிகளும் வியாபாரம் செய்யக்கூடாது. அப்போ அதன் அடிப்படையில் இந்த குர்பானி பிராணியை வியாபாரம் செய்வது என்பது கூடாது. ஒருவேளை இந்த பிராணியை விட சிறந்த பிராணி கிடைக்கிறது, அதற்காக வியாபாரம் செய்கிறோம் என்றால் அது கூடும். 15-10 கிலோ ஆடு கிடைச்சிருக்கு, அதை வாங்கியிருக்கிறோம், நம்ம இன்னொரு இடத்துல நினைச்சிடும் அதை விட கூடுதலான எடையுள்ள நல்ல கொழுத்த ஆடு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த ஆடை விட்டு அதை வாங்குறோமா அப்படின்னா கூடும். அதில் லாப நோக்கில் என்ன செய்யக்கூடாது. இது போன்ற வியாபாரங்கள் குர்பானுடைய பிராணி விஷயத்தில் அறவே கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, அறுக்கின்ற அந்த பிராணியை நாம் என்ன செய்யணும்? அதற்குரிய நேரத்திலே அறுக்க வேண்டும். அதற்குரிய நேரம் எப்போது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகிற அந்த நாள், அதாவது தில்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், இந்த 10வது நாளில் தொழுகைக்கு பின்னர் அறுக்க வேண்டும் என்று சொன்னார். யார் தொழுகைக்கு முன்னதாக அறுத்து விடுகிறார்களோ ஃபல்யுத்பஹன்ன மக்கானஹு, அதனுடைய இடத்துல வேறொன்று அவர் அறுக்கட்டும். அந்த அறுத்த பிராணி செல்லாது. அது என்னது? இறைச்சிக்கானது, குர்பானி அல்ல. குர்பானி இறைச்சி தான், ஆனால் கூட அங்கே அமல்கள் வித்தியாசப்படுகிற காரணத்தினால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த பிராணி செல்லாது என்று சொன்னார்கள். அப்போ யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய தில்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாளில் அறுக்கப்பட வேண்டும். 10வது நாளில் ஈதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அறுக்கப்பட வேண்டும். அதில் 2 நம்ம சொல்லலாம், ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 11, 12, 13 ஆகிய பிறை, அந்த 3 நாட்களில் நாம் சொல்லலாம் அறுக்கலாம். அறுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்ட நேரம். என்றால் ஐயாமு தஷ்ரீக் அந்த 3 நாட்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அதில் என்னது? யௌமுல் அக்லி வஷ்ருபி, அது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள். அப்படியானால் உண்பதற்காண்டி அறுப்பதற்கும் உரிய நாட்கள் என்பதால் அதனுடைய பொருள். அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்யப்படுது? அந்த 3 நாட்களும் என்ன செய்ய முடியும்? இந்த பலிப்பிராணியை நம்ம பலியிட முடியும் என்பதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த 4 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகத்தான் நம்முடைய பலிப்பிராணி இருக்க வேண்டும். இதை தாண்டியதாக நம்முடைய பலிப்பிராணி இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனமாக கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, இந்த ஆடு அறுக்கின்ற விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவர் தான் என்ன செய்யணும்? ஒருவர் தான் அதுக்கு பொறுப்பு. நான் அறுக்கிறேன்னு சொன்னால் நான் எனக்காக என் குடும்பத்திற்காக அறுத்துக்கொள்ளலாம். அதாவது என்னுடைய மனைவி மக்கள், வேறு யாரும் அதில் அடங்க மாட்டாங்க. அப்போ ஆற்றில் என்ன செய்யறதில்லை, கூட்டு சேர்வதில்லை. குடும்ப தலைவர் அதை பொறுப்பேற்றுக் கொண்டு அதை அறுக்கலாம். மாடாக இருந்தால், ஒட்டகமாக இருந்தால் அது என்ன செய்யலாம்? 7 நபர்கள் வரையிலும் அதில் சேர்கின்ற கூட்டு சேர்கின்ற வழிமுறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் கூட்டு குர்பானி முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உதுஹையாவை, குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி மாடு, ஒட்டகம் போன்றவற்றில் குர்பானி சேருகிற போது ஒரு மாட்டுக்கு 7 பேர். அந்த 7 பேர் யாராக இருக்கலாம்? ஒரே குடும்பத்தவராக இருக்கலாம், அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு மஹல்லாவில் வாழுகிறவர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானால் இருக்கலாம். யார் இவர் தான் இருக்க வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. அப்போ அந்த 7 நபர்கள் சேர்ந்து என்ன செய்யணும்? அவர்கள் ஒரு மாட்டை வாங்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், அதனை கவனித்து அதற்கான உணவை கொடுத்து அறுக்கின்ற அந்த நாள் வருகிற போது அதை அறுக்க வேண்டும். இப்போ இதற்கு எத்தனை ரூபாய் செலவாகிறதோ அத்தனை மொத்த செலவு யாருடையது? இந்த 7 பேருடையது. மாற்றுக்கான கூலி தொகை
அது எவ்வளோ விலை பேசப்பட்டிருக்கிறதோ அந்த விலை, அல்லது அதை வளர்க்கின்றவரிடமிருந்து அதை வாங்கி அதை நினைச்சிடும் அறுக்கிறோன்னு சொன்னால் அதற்குரிய அறுப்பு எல்லாமே மொத்த செலவிலும் யார்? இந்த 7 பேர் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது. அறுக்கின்ற நபர்களுக்காக வேண்டி அந்த ஆட்டிலிருந்து அந்த மாட்டிலிருந்து நினைச்ச முடியாது, எதையும் பங்காக கொடுத்து கூலியாக கழிக்க முடியாது. அதோடைய இறைச்சியை கொடுக்கக்கூடாது, அதோடைய சேனத்தையோ அல்லது கயிறையோ எந்த ஒன்றையுமே நினைச்சக்கூடாது, கூலியாக கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இது இபாதத். அப்போ அந்த இபாதத்தை நாம் நினைச்சிடும் அதன் அடிப்படையில் தான் நிறைவேற்ற வேண்டும். 7 பேர் சேர்ந்து இன்றைக்கு அந்த நடைமுறையை பின்பற்றுவது குறைந்திருக்கிற காரணத்தினால்தான் மஸ்ஜிதுகள், நிர்வாகங்கள், ஜமாத்துகள் என்ன செய்கிறது, இந்த பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு இபாதத்துக்காக வேண்டி ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சி. ஆனால் இன்னைக்கு இதில் ஒரு பெரிய கை சேதம் என்னவென்று சொன்னால், ஷேர் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்க, 4000, 5000, 6000, 7000லாம் போடுவாங்க. ஒரு நபர் குண்டுக்கு 7000 ரூபா. அப்போ என்னாச்சு, 7 × 7 35,000 ரூபா, 40,000 ரூபா, 42,000 ரூபா என்ன செய்வாங்க, அதை பங்கு போட்டுட்டு என்ன செய்வாங்க. அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, அறுக்கிற போது அவர்கள் 20,000 ரூபாய்க்கு 25,000 மாடு பிடிச்சி அறுக்கிறது. ரூபாய் என்னது, பங்கிடுறதுக்காக வேண்டி. அப்படி இதை வருமானம் பார்ப்பதற்கான ஒரு வியாபாரமாக செய்யலாமா என்றால் கூடாது. ஏனென்றால் இது இபாதத், இது அல்லாஹ்விற்காக வேண்டி நம்ம நிறைவேற்றுகின்ற ஒரு இபாதத். அதே நேரத்தில் நாம் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த மாற்றுக்கான செலவினம் எவ்வளவோ அவ்வளவும் என்ன செய்யணும், 7 நபர்கள் தான் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது 7 நபர்கள் ஒன்று சேர்ந்து பகிர்ந்தளித்தாலும் சரி, அல்லது யாரோ ஒரு இடத்துல பொறுப்பு படைத்தாலும் சரி, அல்லது ஒரு ஜமாத் அதை எடுத்து நிறைவேற்றுகிறது என்று சொன்னாலும் சரி, அந்த அமல்களை எப்படி செய்யணும், இப்படித்தான் நிறைவேற்றணும். அப்போ இதில் கூடுதல் குறைவு வராதா என்றால் வரும். நம்ம நிர்ணயிக்கிற தொகையை விட கூடுதலாக சில நேரத்தில் என்ன செய்வோம், மாற்றுக்கும் அந்த பராமரிப்பிற்கும் அதை அறுப்பதற்கும் அதை பங்கிடுவதற்குமான செலவினத்துக்கு தேவைப்படும். அப்போ என்ன செய்யணும், 7 நபர்கள் யாரோ அவர்கள் தன்னுடைய மாற்றுக்கு எவ்வளோ செலவானதோ அவ்வளோ அவர்கள் என்ன செய்யணும், திரும்பவும் ஒப்படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். ஒருவேளை அதில் குறைந்த தோதில் மாடு விலை குறைவாக கிடைத்து விட்டது, கூலி குறைவாக கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற அடிப்படையில் எல்லாமே நமக்கு அடக்கமாக வந்துருச்சு, நம்ம நிர்ணயித்திருக்கிற தொகையை விட குறைவாக கிடைத்தது என்று சொன்னால் அதை என்ன செய்யணும், யார் அந்த பங்கை கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட திரும்ப ஒப்படைக்கப்படும். இதுதான் இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கான வழி. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், இதில் ஒரு வருமானம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இது ஒரு வணக்கத்தில் வருமானம் பார்க்கறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு ஆங்காங்கே அறிவிப்புகளை பார்க்குறோம். அப்படி செய்ய வேண்டிய ஒன்றல்ல. அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் அதில் உங்களுக்கு என்ன இல்லை, இபாதத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற எண்ணம் இல்லை, நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள். அதனால தான் அது இந்த மனநிலை ஏன் வந்து விட்டது என்று சொன்னால், சில மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னு சொன்னால், நம்ம கொடுக்குற 4000 ரூபா கொடுக்குறோம், 5000 ரூபா கொடுக்குறோம், எத்தனை கிலோ கறி கிடைக்கும், மாட்டுக்கு கடிக்கடையில் போனால் 400 ரூபா ஆகுது, 500 ரூபா ஆகுது, 10 கிலோ கிடைக்குமா, எதுக்கு 4000 ரூபா போட்டுருக்குறோமே 10 கிலோ கிடைக்குமா, நான் அப்போ தான் 10 × 400 அப்படி தானே டிவைட் பண்ணுறோம், 400, அப்போ நமக்கு என்ன செய்கிறோம், லாபம். நவுதுபில்லா. அப்படி இல்லை, இது இபாதத், இது அமல். அந்த நாம் அறுக்கக்கூடிய மாட்டில் நமக்கு 1 கிலோ தான் கிடைத்தது என்று சொன்னாலும் அதில் இதுதான் என்னது, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக்கொள்ளும். அந்த இஹ்லாஸோடு அந்த எண்ணத்தோடு தான் நம்ம நினைச்சோம் இந்த குர்பானியில் சேர வேண்டும். ஆனால் இன்றைக்கு இது குர்பானியை நம்முடைய பெருநாள் அன்றைக்கு நமக்கு கறி சமைப்பதற்கு கறி கிடைக்குமா, அதற்கு தோதுவா கிடைக்குமா, அல்லது நம்ம பங்கு விடுவதற்கு தோதுவா கிடைக்குமா என்று வியாபார கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யப்படுகிற ஒரு அமல் அல்ல இது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அதில் கூடுதல் தொகையாகிறது என்று சொன்னால் நாம் கொடுக்க வேண்டும், குறைந்த தொகை என்று சொன்னால் அதை நிர்வாகம் திரும்ப கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கிற போது அவர்கள் விருப்பப்பட்டு என்ன செய்யலாம், நாம் நியத்து வச்சுட்டோம் இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்னு நல்ல அமலுக்காக வேண்டி, அதனால் கொடுத்துட்டோம், இப்போ அந்த தொகை திரும்ப வருது, நம்ம வாங்கிக்கிறதா அல்லது அதை என்ன செய்யட்டோம், நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திட்டோம், பஸ்ஸுடைய தேவை இருக்கிறது, மதரசாவுடைய தேவை இருக்கிறது, பராமரிப்பு செலவுகள் இருக்கிறது, எதற்காக வேண்டி பயன்படுத்துங்க என்று அவருக்கு விருப்பப்பட்ட அந்த சதக்கா செஞ்சால் ஹைர். ஏன்னா நாம் சதக்கா நம்முடைய கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு சங்கடமாக இருக்கும், போன தொகை வராமல் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது கணக்கு டாலி ஆயிடுச்சுன்னு நினைப்போம். அப்படின்னு செய்வோம், அந்த ஒரு மனத்தூய்மையோடு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது நன்மையான விஷயம், அதில் மாற்றுக்கல. ஆனால் இதை வியாபார நோக்கத்தில் நிறைவேற்றக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்பதை கவனமாக இருக்கணும். அதே போன்று குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மக்கள் என்ன செய்றாங்க, கடன் வாங்கி குர்பானி கொடுப்பாங்க. கடன் பட்டு குர்பானி கொடுக்கிறது
கடன் வாங்குவதை பொறுத்தவரையில் 2 விதமாக இருந்து கொண்டிருக்கு. ஒன்று, நமக்கு சக்தி இருக்கு, கடன் நிறைவேற்ற முடியும். இப்போ நம்முடைய பணம் வெளியே நிற்குது, அதனால் நம்மகிட்ட பணம் இல்லை, நாம் இந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்று நியத்து வச்சிருக்கிறோம். எனவே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கைமாத்தா ஒரு மாதத்துக்கு அப்படி 2 மாதத்துக்கு அப்படி வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது தவறு இல்லை. ஏன்னா குர்பானி என்பது நம்ம தில்ஹிஜ்ஜா பிறை 1 to 10 வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அந்த குர்பானியோட நியத்தோடு இருந்து அந்த அறுக்கக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் நம்ம அறுக்க முடியும். அதைத்தானே நம்ம என்ன செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது. அப்போ அதனால் என்ன செய்கிறோம், நமக்கு அடுத்த மாதம் கிடைக்கும் பணம், எனவே நம்ம என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்கலாம், யார்கிட்டே கடன் வாங்கலாம், அந்த அடிப்படை நிறைவேற்றுகிறோம்னு சொன்னால் அது தவறில்லை. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது. நம்முடைய வருமானம் பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை, வளமான பொருளாதாரம் நம்மிடத்தில் இல்லை சொன்னால் அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் என்ன செய்கிறோம், கடன் வாங்கியாவது நான் குர்பானி கொடுக்கணும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறாரா என்று கேட்டால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அப்படி ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. வாஜிப் என்று சொன்னவர்களுக்கு கூட என்ன செய்யல, இல்லாதவர்கள் இயலாதவர்கள் கடன்பட்டு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யல, சட்டம் சொல்லலை. அப்படி ஒரு நிர்பந்தம் மார்க்கத்தில் இல்லை. ஏன்னா இந்த தீனை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இன்ன தீன யுஸ்ருல், இந்த தீன் இலகுவானது, எளிமையானது. வலை யுஷாது தீன அஹதுன் இல்லா கலபு, இந்த மார்க்கத்தை யார் ஒருவர் தனக்கு கடினமாக்கி கொள்கிறாரோ அப்போது அவரை மிகைத்து விடும், அப்போதான் அவருக்கு சிரமம் உண்டாகும். அதெல்லாம மார்க்கத்தில் சிரமம் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அப்படி தான் சொல்றான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித் தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்கள் மீது எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்போ சிரமம் இல்லாத காரணத்தினால நாமளா என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கியாவது குர்பானி கொடுக்கணும். போன வருஷம் குர்பானி கொடுத்தோம், எனவே என்ன செய்யுது, இந்த வருஷம் குர்பானி கொடுத்தாகணும், இல்லைன்னா என்னது இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். நவுதுபில்லா, அப்படி பார்க்குறவர்கள் சிலர் இருக்கிறாங்க. இல்லை இன்னொரு வேடிக்கை என்னென்னு சொன்னால், எப்படி 5 வக்து தொழுகிறோமோ, ரமலான் வந்தால் நோம்பு நோக்கிறோமோ, அந்த அமல்களை எல்லாம் செய்வோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறோன்றது நமக்கு தெரியும். இந்த குர்பானி கொடுக்காதவங்களை பார்த்துட்டு என்ன செய்யுது, குர்பானி கொடுக்கலையா, நீங்கள் ஆடு கொடுக்கலையா, மாடு கொடுக்கலையா, அல்லது ஷேர் சேரலையா அப்படின்னு கேட்குறது, இது ஒரு அறியாமை. இப்படி என்ன செய்யுது, ஒருத்தரை கேட்க வேண்டிய ஒரு இபாதத்தல்ல இது. அவருக்கு விருப்பப்பட்ட அமல் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால் செய்ய போகிறார், செய்தால் அதற்கான கூலி அவருக்கு கிடைக்க போகிறது. அதெல்லாமல் என்ன செய்யுது, மற்றவர்கள் நம்மளை கேட்கிறாங்களே அது நமக்கு ஒரு இழுக்கான விஷயமா இருக்கிறது, ஒரு குறையா இருக்கிறது என்றெல்லாம் கருதி கொண்டு செய்யக்கூடிய அமல் அல்ல இந்த அமல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அத்தோடு நம்ம என்ன சொன்னோம், கடன்பட்டு சிரமப்பட்டு நம்மை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல, பகற்றுக்காக செய்யக்கூடிய அமலும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில ஊர்களெல்லாம் வழக்கம் இருக்குது, என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான ஆடு என்ன மாதிரியான மாடு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்வாங்க, அப்படியே ஊர் சுற்றி காட்டுவாங்க. ஊரை மேய்க்க விடுறது அது வேறு விஷயம், மேய விடுறது அது அனுமதிக்கப்பட்ட விஷயம். இவங்க என்ன செய்யுது, எங்கள் ஆடைப்பாரு எங்கள் மாடைப்பாரு அப்படின்னு என்னது ஊரில் தெருவுக்குள்ளே ரோந்து வர வைக்கிறது. இதெல்லாம் அந்த அமலை பாழாக்கக்கூடிய காரியங்கள், அதையெல்லாம் நம்ம செய்வதை விட்டு நம்ம தவிர்த்திருக்க வேண்டும். அதே போன்று இந்த இபாதத்திற்காக நியத்து கொள்ளக்கூடியவர்கள் தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 to 10 வரைக்கும், 1 வைக்காவிட்டால் 2வது நாள் 3வது நாள் நியத்து வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். முதல் தேதியில் தான் வச்சாகணுன்ற கட்டாயம் இல்லை. எப்போ நமக்கு நியத்து வந்து விட்டதோ அந்த நியத்திலிருந்து ஆரம்பித்து நாம் என்ன செய்யணும், இந்த அமலை நிறைவேற்றுகிற வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, நகங்களையும் முடிகளையும் வெட்டாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்கிறோம் என்கிற எண்ணத்தில் தான் செய்கிறோம். என்னிடத்தில் வசதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல் அல்ல, நானும் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல் அல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்படுகிறேன், அவனை நான் அஞ்சுகிறேன், அவனிடத்தில் நெருக்கத்தை எதிர்பார்க்கிறேன், இந்த அமலுக்கான பொருத்தத்தையும் அதற்கான கூலியும் நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து கொண்டு செய்கிறேன் என்கிற உள தூய்மையோடு நிறைவேற்ற வேண்டிய அமல்கள். அது போன்ற எண்ணத்தோடு நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அதுபோன்று இஹ்லாஸான முறையில் நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் எல்லா வணக்கங்களையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முழுமையாக அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை நிறுவுகிறேன். நக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு லில் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத்.
اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم. اللهم خذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله، ان الله يأمر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم. أقيموا الصلاة.